Hi friends, welcome to my channel Geetha's Creations. So இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த லோட்டஸ் டிசைன் வந்து நாங்கள் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ஃபேப்ரிக்கில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், Pinterest ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். Pinterest ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய் நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவைப்படுதோ அந்த மாதிரி டிசைன் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா, இப்போ அந்த த்ரீ டாட் ஐக்கான் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு வரும். இப்போது நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பர் காப்பி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து இமேஜஸ் காட்டும் உங்களுக்கு. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த லோட்டஸ் டிசைன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, இது ஜூம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த மாதிரி ஜூம் வந்து சரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே அப்படியே சும்மா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஜூம் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு பார்த்து ஜூம் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக் ஐக்கான் வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா அது ஃபுல் அப்படியே லாக் ஆகிடும். நீங்கள் கையில் ஸ்க்ரால் பண்ணாலும் அது ஷேக் ஆகாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். இப்போது இந்த ஃபேப்ரிக் அடியில் வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த ஃபோனை பாருங்கள், இந்த மாதிரி தெரியுது இல்லையா, இப்போ நீங்கள் அது மேலே ட்ரா பண்ணாலும் அது ஷேக் ஆகாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பென்சில் இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைன் மேலே அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. அந்த லைன் எப்படி இருக்கோ ஃபோன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணாமல் வச்சுக்கோங்க. கீழே நீங்கள் ட்ரா பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன் எதுவுமே ஆகாது, ஷேக் ஆகாது. ஸோ இந்த பேப்பர் காப்பி ஆப் வச்சே நாங்கள் பெரிய பெரிய டிசைன் கூட ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாங்க தாராளமாக. அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து நான் போடுற வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ப்ரைடல் ப்ளவுஸ் கூட நாங்கள் இதில் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும், டிசைன் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது உங்களுக்கு. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டிங் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு. அந்த 2 ஃப்ளவர் வந்து நான் ட்ரேஸ் அவுட் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இது ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், அதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கொஞ்சம் கூட ஷேப் மாறாமல் நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுல தான் மெயின் திங்கே. நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணாமல் ட்ரேஸ் அவுட் பண்ணும். ஓகேவா? இப்போது பாருங்கள், அந்த லோட்டஸ் டிசைனில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லோட்டஸோட எல்லா பெட்டல்ஸில் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்டிங் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயே வந்து இனிமேல் எங்கள் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறது வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, மேலிருந்து கீழே இப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் மிஸ்டேக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா
என்னாவும் அது பெயிண்ட் பண்ணுறது வந்து நல்லா லுக்காக இருக்காது, மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் மேலேருந்து கீழே பண்ணுறோமா அப்படி பண்ணணும், இல்லைன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் பண்ணுறோமா ஒரே ஸ்ட்ரைட் இதாக இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப ஷேக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணவே கூடாது. அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இதே மெத்தட்லேயே இந்த லோட்டஸோட எல்லா பெட்டல்ஸ்லேயுமே நாங்கள் ஒயிட் பெயிண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஃபுல் பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெட் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டார்க் பிங்க் வருது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் பெட்டல்ஸ்லேயுமே ஒரே இதாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேட் வர்ற மாதிரி நாங்கள் பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னா கீழே மேலே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே இதாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் பண்ணுறீங்கன்னா பெயிண்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போது நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து ஷேட் வந்து தெரியுது லைட்டாக. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லை, நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஃபுல் பெயிண்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஷேட் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நான் ஃபுல்லாகவே பிங்க் கலரே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் வந்து ஷேட் கொடுக்க போகிறேன் மறுபடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைனுக்கு அவுட் சைடு வந்து பெயிண்ட் போகாமல் கரெக்டாக அந்த லைனுக்குள்ளேயே வர மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு கூட அப்புறமேட்டு வந்து நீங்கள் ஷேட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஷேட் கொடுக்கறது எதுக்காகன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் தெரியணும், ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு சுற்றியும் அந்த அவுட்லைன் சுற்றியும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பீட் ஒர்க் தான் பண்ண போகிறேன். கட் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுக்கு அவுட்லைன் தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து போட்டு காட்டிகிட்ருக்கேன். இது போடுறதுனாலே ஒன்றும் மிஸ்டேக் எல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பெல்லாம் இல்லை. தாராளமாக நீங்கள் அவுட்லைன் போட்டு கூட அது மேலே பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து தனித்தனியாக ப்ரெஷ்ஷஸ் இருக்கும், அதுக்கு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ அவுட்லைன் கொடுக்கறதுக்காக தனி நம்பர் இருக்கும், பெயிண்ட் பண்ணுறதுக்காக தனி ப்ரெஷ் இருக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான் அதெல்லாம். இப்போது பாருங்கள், நான் உள்ளே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஷேட் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் ப்ளைனாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இந்த ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஃப்ளவருக்கும் இந்த ஃப்ளவர் டிசைனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை விட இது கொஞ்சம் ஷேட் கொடுத்ததுனால இன்னும் நல்லா லுக்காக தெரியுது இல்லையா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெயிண்ட் எடுத்து ஷேட் கொடுக்கும்போது அதை கொஞ்சம் கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேறு இடத்துல அதுக்கப்புறமா நீங்கள் ஷேட் கொடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஷேட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், காட்டன் ஸ்விங் த்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு கலரில் கட் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டைட்டாக த்ரெட் வந்து இழுத்து பிடிக்காமல் கீழே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இது வந்து கட் ஆகாமல் இருக்கும் த்ரெட்டு. நீங்கள் ரொம்ப டைட்டாக த்ரெட் பிடிச்சிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நல்லா ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா, லோட்டஸோட ஷார்ப்னஸ் வந்து வரும்போது கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷார்ப்னஸ் வர்றது மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே எடுத்துகிட்டு வாங்க ஸ்டிச்சஸை. அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் கட் பீட்ஸ் இல்லைன்னா சுகர் பீட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜர்தோசி ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்லைனுக்கு. அது கூட இல்லைன்னா நக்ஷி கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும் ஜர்தோசியில் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போது இந்த கட் பீட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, இதில் வந்து பாருங்கள் 2 பீட்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. 3 பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு போனால் அது வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த கொடி இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த கட் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து குழந்தைகளோட பாவாடை சட்டையில், அப்புறம் சுடிதாரில், ப்ளவுசஸில் வந்து தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேப்பர் காப்பி ஆப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகான டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்ட்டு என் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கணுன்னா இப்போவே என் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், கீதாஸ் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல் எண்டிங் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.